ஹலோ வியூவர்ஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்பிக்யூ ஸ்டாண்டை வச்சு ஒரு சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. நான் இங்கே 1 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பவுலில் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூடவே லெமன் புழிஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி நான் இந்த தந்தூரி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசான்லேயே கிடைக்கும். 1 kg சிக்கனுக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். அது கூடவே கர்ட் 150 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வச்சுட்டேன். இந்த கேப்பில் இதுக்கு தேவையான மயோனைஸ் அண்டு மின்ட் சட்னி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீஃப் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன துண்டு, 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 பீஸ் தேங்காய், 1/2 லெமன், 1 டீஸ்பூன் கர்ட். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மயோனைஸ் ரெடி பண்ணுறக்கு 4 பல் பூண்டு, 10 மிளகு, 2 எக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து 50 செகண்ட் அரைச்சிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இங்கே 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 10 ml இப்போ ஊற்றிருக்கேன். 50 செகண்ட்ஸ் அரைச்சிட்டு அகைன் 10 ml சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணால் நல்லா திக்காகிரும். இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. கேப்சிகம், ஆனியன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு 1 hour ஆச்சு. அது நல்லா மசாலா சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இந்த மாதிரி சிக்கன், ஆனியன் அண்டு கேப்சிகம்னு லைனாக பார்பிக்யூ ஸ்டிக்கில் இன்செர்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த இதை கிரில் ஸ்டாண்டில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு ஒரு தடவை திருப்பி விடணும். உங்ககிட்ட கிரில் ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட நார்மல் தவா இருக்குல்ல, அதவே வச்சு பண்ணலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரி குக் பண்ணுங்கள். பாதி குக் ஆனதும் பட்டர் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். பட்டர் அப்ளை பண்ணால் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஒரு 50 மினிட்ஸில் சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு காத்திருக்கிறேன்.